ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். கனவுல கூட சொந்த வீடு வாங்க முடியாது என்பவர்கள் கூட வீடு வாங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க. இன்றைய நாட்களில் பல இளைஞர்களும் தங்களுடைய வாழ்நாள் கனவாகவும் லட்சியமாகவும் கருதுவது ஒரே ஒரு விஷயந்தாங்க. அதுவும் சொந்தமாக வீடு கட்டணும் அல்லது வாங்க வேணும் அப்படிங்கிற விஷயந்தாங்க. அதனால் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருபவர்களுக்கு தாங்க சொந்த வீட்டில் இருப்பதற்கு உண்டான சந்தோஷம் அப்படிங்கிறது தெரியுங்க. சிலரிடம் வீடு கட்ட நிலம் இருக்குங்க. ஆனால் வீடு கட்ட முடியாமல் அதற்கு பல தடைகள் வந்து கொண்டிருக்குங்க. இப்படி சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு கட்டுவதற்கும் நிலம் வைத்து கொண்டு அதில் வீடு கட்ட முடியாமல் தவிப்பவர்களும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களிடம் வீடு கட்டுவதற்கு நிலம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் வீடு கட்ட எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் தான் முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நீங்கள் வைத்திருக்கும் நிலத்தில் வீடு கட்டுவதற்கு முன்பாக பூமி பூஜை போடுவது மிகவும் சிறந்த விஷயங்க. ஆனால் இப்போது பலரும் இதை செய்வது கிடையாதுங்க. நீங்கள் பூமி பூஜை செய்யும் போது நிலத்தில் இருக்கும் வாஸ்து பகவானை வேண்டி, இந்த நிலத்தில் நான் வீடு கட்டி வாழப்போகிறேன், நீங்கள் இங்கிருந்து நாங்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டு அதன் பிறகு நீங்கள் வீடு கட்டுவதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அனைத்திலும் வெற்றி மட்டுமே தாங்க கிடைக்கும். தங்களிடம் சொந்த வீடு கட்டுவதற்கு நிலம் கூட கிடையாது, இனிமே தான் நிலம் வாங்க வேண்டும், அதற்கப்புறம் தான் வீடு கட்ட வேண்டும் என்று இருப்பவர்கள் உங்களுக்கு இன்னும் வீடு கட்டும் யோகம் கிடைக்கவில்லை என்று தாங்க அர்த்தம். அப்படி உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு வாங்க. நாம் வீடு கட்டுவதற்கு வாஸ்து பகவானுக்கு செய்யும் இந்த பரிகாரத்தை வாஸ்து நாட்களை தாங்க செய்யணும். அதாவது காலண்டரோட பின்புறத்தில் வாஸ்து பகவானுக்குன்னு தனியாக நாட்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த நாட்களை தாங்க நாம் பூமி பூஜை உட்பட சில விஷயங்களை செய்வோம். அதனால் நாமும் அதே நாளில் தாங்க இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யணும். உங்களுக்கு நிலம் கூட இல்லை, வாடகை வீட்டில் வசிக்கிறேன், சொந்தமாக வீடு கட்டி வாழ வேண்டும் என்பது பல நாள் ஆசையாக உள்ளது என்று விரும்புவர்கள் வாஸ்து நாட்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையை தயார் செய்து அதில் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்தை வைத்து அதற்கு முன்பாக 2 நெய் தீபம் ஏற்றி அதனுடன் வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து முருகப்பா பெருமானை மனதார நினைத்து நாங்கள் வேகமாக சொந்த வீடு வாங்கி அங்கு குடியிருக்க வேண்டும் என்ற உங்கள் ஆசையை சொல்லி மனமுருகி வேண்டிக் கொண்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கடைசியாக முருகப்பெருமானுக்கு கற்பூர ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை நிறைவு செய்த பின் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்த வெற்றிலை, பாக்கு, பழங்கள், தேங்காய் ஆகியவற்றை உங்களின் வீட்டு வாசலுக்கு முன்பாக உள்ள மணலை தோண்டி அதில் புதைத்து வைத்து விடணுங்க. இது நீங்கள் வாஸ்து பகவானுக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு சமமானதுங்க. எப்படி இந்த வாஸ்து நாட்களில் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதன் மூலமாக வாடகை வீட்டில் இருக்கும் நீங்கள் சொந்த வீடு கட்டி அங்கு குடியேறும் யோகம் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. அதற்காக இந்த பரிகாரத்தை செய்து முடித்தால் மட்டும் போதும், சொந்த வீடு வேகமாக குடியேறி விடலாம் என்று நினைக்கக்கூடாதுங்க. நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்காக வாங்குவதற்காகவோ உண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க முடியுமோ, எந்த முயற்சிகளை எடுக்க முடியுமோ அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கணுங்க. அதனுடன் சேர்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வரும் தடைகள் அனைத்தும் உடைத்து நீங்கள் வேகமாக சொந்த வீடு கட்டி தாங்கள் குடியேறுவதற்காக இந்த பரிகாரம் உங்களுக்கு யோகத்தை அள்ளி தருங்க. நம்பிக்கையுடன் இதை செய்து பாருங்க, நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.